தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்கு ஓட்டம் பிடித்தார். திமுகவுக்கு ஓட்டம் பிடித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். கடையநல்லூர் தொகுதியில் மதிமுக வேட்பாளராக போட்டியிட்டவர் ராஜேந்திரன். திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் திமுக எம்எல்ஏக்கள் பட்டியலில் தான் உள்ளார். தற்பொழுது மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறியது. மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் ராஜினாமா செய்துவிட்டு தனி சின்னத்தில் மதிமுக சார்பில் போட்டியிடுவார்கள். தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கு வெற்றி பெற அனைத்து வழிவகையும் செய்யும் என்று கூறப்பட்டது. ஆனால் மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய மறுத்துள்ளார். தான் மதிமுக கிடையாது, தான் திமுக உறுப்பினர் என்று கூறியுள்ளார். தற்பொழுதுதான் தேர்தல் முடிவடைந்துள்ளது. அதற்குள் பதவியை ராஜினாமா செய்தால் மக்களுடைய அதிருப்தியை சம்பாதிக்க வேண்டியது வரும். 6 மாத காலம் பொறுத்திருப்போம் என்று தான் வைகோவுக்கு அறிவுரை கூறியதாக கூறினார். ஆனால் வைகோ உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய கூறினார். அதற்கு தான் மறுத்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். தான் மதிமுக கிடையாது, தான் திமுக என்று கூறியுள்ளார். மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடையநல்லூர் ராஜேந்திரன் தற்பொழுது திமுகவுக்கு ஓட்டம் பிடித்துள்ளார். தான் திமுக எம்எல்ஏ என்று அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே மதிமுகவுக்கு இருந்த மற்றொரு எம்எல்ஏ செந்தில் நேற்றைய தினம் திமுகவுக்கு சென்று விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.